பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கவும், தேவனை பாடி ஆராதிக்கவும் வந்திருக்கும் ஹெவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தேவனை நம்ம துதிக்க தந்த மகாபெரிய கிருபைக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ விதமான போராட்டங்கள் இரவு வேளையில் பார்த்தவர்கள் இந்த காலை வேளையில் காணாமல் போகும்போது ஏழை எளிவிலாகிய நமக்கும் தேவனை துதிக்கும் ஸ்லாக்கியத்தை தந்த தேவனுக்கு நன்றிகளை நாம் செலுத்துகிறோம். முதலாவதாக நான் ஒரு சிறிய பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து விட்டு தேவ வார்த்தைக்கு நேராக செல்வோம். அதன் பின்பாக தேவன் நமக்கு கொடுக்க நேரத்தில் நம்முடைய தேவைகளை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கைகளை தட்டி ஒருமுகப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நாம் தேவன் நம்மை நேசிக்கிற தேவன். அந்த நேசிக்கிற தேவனுக்கு முதல் ஆராதனை செலுத்துவோம். என் நேசரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நீத்தோம் நேசிக்கின்றவர். என் நேசலிலேயேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் ஆறுமானம் ஈந்தவர். என் நேசலிலேயேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் ஆறுமானம் ஈந்தவர். பலனற்று போகையிலன் பலன் அவரே, இன்ப துன்ப நேரத்தில் நண்பர் அவரே. பலனற்று போகையிலன் நண்பர் அவரே, இன்ப துன்ப நேரத்தில் நண்பர் அவரே. பொற்றளர் வீதியில் பாடி மகிழ என் நேசரே சுமேட்டு கொண்டாரே. பொற்றளர் வீதியில் பாடி மகிழ என் நேசரே சுமேட்டு கொண்டாரே. என் நேசரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நீத்தோம் நேசிக்கின்றவர். என் நேசலிலேயேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் ஆறுமானம் ஈந்தவர். ஆமேன். நம்முடைய நேசர் எல்லா புஷ்பங்களை காட்டில் நமக்கு உயர்ந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் நறுமணத்தை வீசத்தக்கவர். கசந்து போன வேளைகள் எல்லாம் நம்மை உயர்த்தி எடுத்து, சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் நம்மை தாங்கின நம்முடைய தேவனை எட்டியாய் கசந்திட்ட என் வாழ்வு இனித்திட, எத்தனை அலையாது நித்தம் பின் செல்ல. எட்டியாய் கசந்திட்ட என் வாழ்வு இனித்திட, எத்தனை அலைந்திடாது நித்தம் பின் செல்ல. ஏந்திட்டார் பொற்கரத்தில் ஆவலா என்னை, என்னாலும் இன்ப துதிகள் பாடவே. ஏந்திட்டார் பொற்கரத்தில் ஆவலா என்னை, என்னாலும் இன்ப துதிகள் பாடவே. என் நேசரே சுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நீத்தோம் நேசிக்கின்றவர். என் நேசலிலேயேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் ஆறுமானம் ஈந்தவன். நேசலிலேயேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் ஆறுமானம் ஈந்தவர். நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் புயல் போல சீறி ஆய்ந்து அடிக்கையில் நம்முடைய கண்ணு கெட்டா
தூரம் நம்முடைய உள்ளம் தடுமாறி போகையிலே அவருடைய பொற்கரத்தை நீட்டி நம்மை ஆதரித்து தேற்றுகிற நம்முடைய தேவன். ஆமென். கடும் புயல் சீறிடும் மலைகள் மோதிடும், கண்ணு கெட்டா காரை தானே உள்ளம் நாடிடும். கடும் புயல் சீறிடும் மலைகள் மோதிடும், கண்ணு கெட்டா காரை தானே உள்ளம் நாடிடும். பொற்கரம் நீட்டி ஏன் காரம் கொடுப்பேன், என் நேசரேசு மீட்டு கொண்டாரே. என் நேசரேசுவை நான் என்றும் பாடுவேன், என் ஆத்துமாவை நீத்தோ நேசிக்கின்றவர். என் நேசலீலியேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் நாருமானம் ஈந்தவன். என் நேசலீலியேலோ வெண்மையானவர், என் வாழ்வில் நாருமானம் ஈந்தவன். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உடைய பாதபிடத்தில் வந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த பேச வேண்டிய வார்த்தைகளை நீ என் மூலம் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர், யார் யாருக்கு என்ன தேவை என்று அறிகிற பரமபிதா நீர் தெய்வமே. ஆண்டவரே, பரமபிதாவாகி உடைய பாதபிடத்தில் இந்த காலையில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, எங்கள் வேதனைகள் பாரங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இந்த காலை வேளை ஒன்று கூட நம்முடைய வார்த்தைகளால் விசுவாசத்தில் ஸ்திரப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும். ஆண்டவர், ஒவ்வொருவருடைய கருத்தில் தருகிறேன், பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனம், கடைசி பாகம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதே போல 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பல விதமான பிரச்சனைகளை கண்டு பயந்து, எனக்காக யார் பேசுவார், எனக்காக யார் போவார், என்னுடைய விஷயங்களுக்கு தலைவிட்டு செய்ய யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எனக்காக யார் பேசுவார் அப்படி நினைக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் எந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒழித்து என்ன செய்வோமோண்டு என்று பயந்து கொண்டிருந்தீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிற தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அவர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் இங்கே நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? இது யாரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என்றால், யூதா கோத்திரத்தாருக்கும் எருசலேமின் குடிகளும் ராஜாவாகிய யோசேபத்தோட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா யோசபாத்துக்கு நோக்கி ஏராளமான ஜனங்கள் யுத்தத்துக்கு வராங்க. யாரெல்லாம்? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியர் எல்லாரும் யோசபாத்துக்கு வராங்க. யோசபாத் இஸ் ராஜா. உடனே யோசபாத் என்ன பண்றாருன்னா, பயப்படல. அவர் என்ன பண்ற, ஆண்டோரை நோக்கி நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஒரு பெரிய நம்ம ஆண்டோரோடு டெய்லி ஜோம் பண்ணும். ஆண்டோரை பார்த்து என்ன அப்படின்னு உடனே ஒரு விஷயம், என்ன ஆண்டோரே அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. யோசபாத் உடனே என்ன சொல்ல, யோசபாத் பெரிய ராஜா, சகல இஸ்ரவேல் ஜனத்துக்கு சமஸ்தன் ராஜாவா இருக்கார். அவருக்கு எதிராக பல பிரச்சனைகள். ஆனா யோசபாத் தேவனை விசுவாசிக்கவன், தேவனுக்காக வாழ்கிறவன். அவன் என்ன செய்யறாருன்னா, உடனே என்ன செய்யறாருன்னா 20வது அதிகாரம் 3வது வசனத்துல உடனே அவர் என்ன செய்யறாருன்னா உபவாசத்தை சொல்றாரு. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுது ஒருமுகப்பட்டு யூதா உபவாசத்தை கூறுவித்தான். இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு எதிராக வருது. யோசபாத்துக்கு எதிராக எல்லா ஜனங்கள், நாட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் சேர்ந்து
அக்கறையில் இருக்கும் சீரியாவிலிருந்து அவரை நோக்கி வருகிறார்கள். எல்லாரும் அவருக்கு நாட்டை சுற்றி கொத்தளம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. எந்த நேரம் வேணாலும் யோசபாத்துக்கு எதிராக வரலாம். யோசபாத்துக்கு தெரியும், நம்ம இப்போ இந்த ஜனத்தை நம்முடைய பலத்தை கொண்டு போனால் கண்டிப்பாக நான் இதில் ஜெயம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு யோசபாத்து பயந்துரு. உடனே மனுஷனை நம்பி யோசபாத்து போகலை, ஆண்டவரை நோக்கி தான் போனார். முதலாவது அவர் செய்தது என்ன காரியம்னா, 3ஆம் அதிகாரத்தை யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுது ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தான். எல்லா உடனே உபவாசம் போட்டாச்சு. எல்லா ஜனங்களும் எல்லா பட்டங்களும் அவரை கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் முதல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் இதுல இருந்து விடுவிக்க வேணும் இசப்பா. நீங்க இதுல இருந்து விடுவித்தால் மட்டுமே எங்களிலிருந்து இதுல இருந்து வெளியே வர முடியும், எங்களுக்கு சகாயம் செய்யுங்க அப்படின்னு உபவாசம் போடுறாங்க. எல்லா ஜனங்களும் கூடி கர்த்தரை தேடுகிறார்கள். தேவன் அதுலேருந்து அவர்களை விடுவிக்காரா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். உபவாசம் போட்டோம் நம்ம நினைப்போம், நான் எத்தனை நாள் உபவாசம் போடுறேன், என் ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லையே அப்படின்னு. ஒரு மனதோடு ஆண்டவர் சந்நிதியில் நம்ம உபவாசம் போட்டால் கண்டிப்பாக நமக்கு இது ஒரு பதில் கிடைக்கும். இதே போல் தான் ஒரு எஸ்தரின் சரித்திரத்தில் எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய யூதருக்கு எதிராட்டி எஸ்தர் ராஜாத்திக்கு யூதருக்கு எதிராக ஆமான்னு ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டுகிறார். ஆனால் நேரடியாட்டி எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவிடத்துல போக முடியாது. அவர் என்ன சொல்றார், 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று உபவாசத்தை அறிவித்து எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்றாங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அதில் கட்டளையிட்டார். என்ன செய்தார், சில ஆமான் இடத்திலிருந்து யூதா ஜனங்களை விடுவித்தார் தேவன். யாருக்கா? எல்லாருடைய உபவாசத்தின் மூலமா. அது நாமும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். ஹல்லேலூயா. நான் உடனே என்ன செய்யக்கூடாது, பயந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்ன அப்படின்னு முறுமுறுக்காம முதல்ல ஏதோ ஒன்று நம்முடைய பின்னால இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, அதை முதல்ல தகர்க்கணும், கண்டறியணும். தேவனுக்கு கிரியை செய்யக்கூடாதுபடி ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு போறீங்களோ அங்கே போய் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் கண்டிப்பாக நம்முடைய மன்றாட்டை கேட்பார். அதே தான் அதில் 5ஆவது வசனத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரின் ஜாதியுடைய ராஜ்யங்களுக்கெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்திருக்க கூடாது அப்படின்னு எல்லா ஜனங்களும் சேர்ந்து யோசபாத்தும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு, அவருக்கு நன்மை செய்கிறார். அதே போல 12ஆம் வசனத்துல கடைசியில் வாசிக்கும் போது, ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியவில்லை எசப்பா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யும் தெய்வமேன்னு கதறுகிறாங்க. அப்பந்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாசம் முடிந்து ஒவ்வொரு ஜனங்களும் எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஜோமணி முடிக்க சமயம் ஆண்டவர் தான் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றதுன்னா, சகல யூதா கோத்திரத்தாரை எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். அதுதான் முதல்ல நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு போராட்டம் பிரச்சனைகள் வரும்போது நம் சோர்ந்து தளர்ந்து போகிறதற்கு அல்ல, யோசபாத்தை நோக்கி நமக்கு கூட இருக்க எல்லா ஜனங்கள் நம்முடைய அன்பானவர்கள் அவர்களை கூட்டி என்ன செய்யணும், உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தில் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கணும். தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் நம்ம அவரே நோக்கி பார்ப்போம், கண்டிப்பா தேவன் நம்ம அந்த இடத்துல இருந்து விடுவிப்பார். அடுத்த ஆண்டவர் அதுக்கு கீழே எல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன செய்தான்னு தெரியுமா, திருப்பி அவங்க ஒருவேளை ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு வழி தப்பி போடுவாங்களோ, ஆண்டவர் பதில் தந்தாச்சு. நம்ம என்ன செய்வோம், உடனே ஆஹா நம்ம ஆண்டவர் பதில் தந்தாச்சு, இனி நம்ம என்ன செய்யலாம், யுத்தத்துக்கு போவோம். உடனே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய காரியம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உடனே புறப்படுவோம். ஆனா இங்க யோசபாத்து செய்யல, திருப்பியும் சொல்றாரு, அதெல்லாம் இந்த நாளைக்கு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அதிசயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு யோசபாத்து சொல்லிட்டு திருப்பியும் சொல்றாரு, அதிகாலமே தெக்காவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். திருப்பியும் சொல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அடுத்து என்ன செய்யணும், விசுவாச அறிக்கை போட்டான். 20ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல தேவன் என்ன செய்றான், விசுவாச அறிக்கை போடுறாங்க.
என்னதுன்னா பயப்படாமல் கலங்காலிருங்க. யோசபா தரை மட்டும் முகம் குறிந்து சகல யூதா கோதேசில் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்தார்கள். தாழ்த்துறான் அந்த இடத்துல 20:10 ஆண்டவர் என்ன செய்ய, யோசபா திருப்பியும் பெரிய ராஜா, ஆண்டவர் பதில் தந்தாச்சு, நான் ராஜாவாக்கும், இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு கூட இருக்காங்க, நான் யுத்தத்துக்கு போவேன், நான் புறப்படலை. திருப்பி ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறதை அங்கே காண முடியும். அதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, உபவாசத்தை அறிவித்தாரு, தாழ்த்தின விசுவாச அறிக்கை போடுறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். முதல்ல என்ன செய்தாரு, உபவாசத்தை சொன்னாரு. அடுத்து ஆண்டவருக்கு முன்னால் அவங்களை தாழ்த்தினாரு. திருப்பி விசுவாச அறிக்கை, என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு விசுவாச அறிக்கை போடுறாரு யோசபாத்து. அதுக்கு பிறகு என்ன செய்தாங்கன்னா, திருப்பி அவங்க உடனே யுத்தத்துக்கு போகலை, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அப்படின்னா 21வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அடுத்த வசனத்தை அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவர் கர்த்தரை எழுப்ப பண்ணினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒன்று செய்யணும், ஆண்டோருக்கு பாடி துதி செய்ய தொடங்கணும். நம்ம பாடி துதி செய்ய தொடங்கும் போது, ஹல்லேலூயா, நம் பாடி துதி செய்ய தொடங்கும் போது என்ன செய்யுது, நமக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப பண்ணும், வெட்டுண்டு விழுவார்கள். யூதாக்கு விரோதமாய் வந்து 11 அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசம் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தர் எழுப்ப பண்ணினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவன் பாடி துதி செய்தால் முதல்ல என்ன செய்தான் யோசபாத், தனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, தனக்கு ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யல விடாம முதல்ல உபவாசத்தை கூறினா. 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல தன்னை தாழ்த்தி ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தாரு. அடுத்து என்ன செய்ய, விசுவாசம் இருக்கு, ஆண்டோரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டோரே நீர் எங்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே எங்களால் என்ன செய்ய முடியும், முன்னால செல்ல முடியும் என்று விசுவாச அறிக்கை போடுறார்கள். அடுத்து என்ன செய்தாங்க, பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். அப்படி பாடி துதி செய்ய தொடங்கும் போது ஆண்டவர் என்ன செய்தாரு, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்ப பண்ணி ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாரையும் என்ன செய்தாரு, மாறி மாறி தன்னைத்தானே அடித்து ஒளிந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நாம என்ன செய்யணும், ஹல்லேலூயா, ஆண்டவரை பாடி துதி செய்யத்தோட முறுமுறுப்பு இல்லாமல் ஐயோ ஆண்டவரே என்ன முடியலையே, என்ன உடம்புல வலிக்குது அப்படின்னு நினைச்சு அன்று வேதனைப்படாதபடி நம்ம என்ன செய்யணும், பாடி துதி செய்ய தொடங்கும் போது மாறி மாறி நமக்கு முன்பாக இருக்கிற சத்துவின் பதிவிடைகள் எல்லாம் என்ன செய்யுமா, அறந்து மாறும். எந்த இடத்துல நமக்கு போராட்டம், எந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறது, எந்த இடத்துல நாம் விழுந்து கிடக்கிறோம் என்று முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா, கண்டுபிடித்துட்டு ஒவ்வொன்றா நாம என்ன செய்யணும் அதை முதல்ல செய்ய தொடங்கிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாரு, நம்முடைய பதில் தருகிற தேவனா இருக்க. யோசபா திருப்பி அவன் விடல. அவர் என்ன செய்தாங்கன்னா, திருப்பி அவங்க 26வது வசனத்துல வரும்போது அவங்க என்ன செய்ய, பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். நாம என்ன செய்யணும், நம்முடைய விஷயங்கள் இந்த மாதத்துல இந்த நாள்ல எந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஆண்டவர் சமத்துல காலமாக உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியல ஆண்டவரே, ஒருவேளை கடனா இருக்கலாம், கடன்காரங்க வந்து நெருக்கவர்களா இருக்கலாம், ஒருவேளை வியாதி என்கிற துன்பமா இருக்கலாம், மன சோர்வுகள், வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள், இதுல எப்படி வெளிவரன்னு தெரியவே இல்லை ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தாருங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு மேல நீ ஒரு பாரத்தை வச்சுட்டு காலமா ஆண்டவர் சமத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த யுத்தத்தை பண்ண என்னால முடியாது, ஆண்டவரே இந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய நல்ல ஞானத்தை எனக்கு தாருங்க அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க முழங்கார் பண்ணிட்டு அழுவீங்கன்னா இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்க என்ன செய்தாங்களே, இந்த விஷயம் எல்லாம் நடந்தாச்சு, மாறி எதுனா அவங்க எல்லா சமஸ்த எல்லாரும் மாறி மாறி வெட்டுண்டு விழுந்து போயிட்டு அவங்க உடைமைகளை கொள்ளை போட்டு வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பிரதிகளும் 3 நாளாட்டு கொள்ளை போட்டார்கள். அவ்வளோ பொருட்கள் அவங்களுக்கு கிடைத்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல ஆசீர்வாத குறைவுகளை சத்துருவான் எடுத்துக்கொண்டு போகிறானோ அதெல்லாம் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. என்னை விட்டு போயிட்டே என்று சோர்ந்து போகாம
ஆண்டவர் சமூகத்துல பாடி துதி செய்ய தொடங்கினப்ப அன்று அதே போல பவுலும் சீலாவும் தன்னுடைய சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு இவ்வளோ பொறிச்சா அவர்கள் எங்களை அடித்தார்களே, நான் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்னேனே, உடம்பு முழுவதும் அடி வாங்கின, படுத்து தூங்கல. அவங்க என்ன செய்தாங்க, அந்த பலகீன வேளையில் பலகீன நேரத்திலும் ஆண்டவருக்காக என்ன செய்தாங்க, எழும்பி பாடி துதி செய்ய தொடங்கும். சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவர்கள் என்ன செய்தாங்க, எல்லாம் விடுதலை பெற்றவர்களாக வெளியே வந்து, நாமும் அப்படிதான் விடுதலை பெற்ற வெளியே வந்த பிறகு என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக பெராக்குகளை கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அப்ப பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாலே யோசபாத்து மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்களாம். இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்துட்டு வரும்போது என்ன செய்தாராம், ஆண்டவர் என்ன செய்தாரு, அவர்களை களி கூறுதலை பண்ண அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றினார். சோர்ந்து தாழ்ந்து போகாதபடி நாமும் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய விஷயங்களுக்காக உங்களுடைய பாதபிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னுடையதல்ல ஆண்டவரே, உம்முடையதுன்னு ஆண்டவர் முதல்ல உங்களுடைய கரத்துல கொடுக்கணும். நம்முடைய பிரச்சனைகள் நாமே கையில வச்சுட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை நாமே கையில வச்சுட்டு நாமே யோசிச்சு நாமே புலம்பி அதுல இருந்து வெளியே வர முடியாமல் மனசோர்வுக்கு ஆகலாதபடி, நான் யாரு, நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவள், நான் எதுக்கு சோர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவை அதட்டி விட்டு நாம் ஜெபிப்போமானால் தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய வல்ல தேவனா இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட முடியுமோ அந்த நிலையிலிருந்து கூப்பிடுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டோட இருதயம் உங்க இருதயம் ஒன்று சேரும் போது தேவன் உங்களுக்கு நல்ல வல்லமைகளை, நல்ல ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். யார் யாருக்காக இந்த வசனம் பேசுனீங்களோ ஆண்டவரே, யார் இந்த சமத்துல உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு முன்பாக பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகள் ஆண்டவரே எனக்காக போர் செய்ய ஆண்டவரே, நீரை உம்மால் மட்டும்தான் முடியுமா, இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண உம்மால் மட்டுமே முடியும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சமத்தில் வருகிறார்கள், அவர்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்த பிரச்சனை இருக்காங்களே உமக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரே. வேதனைகள், வியாதி என்கிற பிரச்சனையா இருக்கலாம் ஆண்டவரே, கடன் பாரம் என்கிற பிரச்சனையா இருக்கலாம் ஆண்டவரே, மன சமாதானமற்ற நிலையா இருக்கலாம் ஆண்டவரே, வீட்டுக்குள் பல பிரச்சனைகள், மாறி மாறி சந்தேகங்கள் ஆண்டவரே செய்யாத தவறுக்காக ஆண்டவரே வருந்தி ஆண்டவரே குற்றவாளியாய் தீர்த்து நிற்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் ஆண்டு. ஒவ்வொருவருக்காக நான் இந்த வேளையில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே நீர் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டு. யுத்தம் செய்து ஆண்டவரே அவர்கள் எல்லாம் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானத்தை அருகிற தேவனாக நீர் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான சமாதானமே பெரிதென்று ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள ஒவ்வொருக்கு உதவி தாருங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே யோசபாத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர் நீங்கள் அல்ல நானே என்று சொன்னது போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்றவர்களாக ஒவ்வொருவருடைய அருகில் சென்று அவருடைய விசுவாசம் அறிக்கை விட வேண்டிய கிருபையை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ளாலே மறைத்து கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நிரப்புங்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை ஒவ்வொருவரோடு சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு யார் இருந்தாலும் ஒரு பரிபூர்ண விடுதலை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியிலிருந்து சோபத்தோடு இருந்து வீடு திரும்ப பணம் இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. தேவையானவற்றை சந்திக்கிற தெய்வம் ஆண்டவரே. யாரை கொண்டு அவங்களை உதவி செய்ய நீ சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த நபர்களை கொண்டு நீ உதவி செய்ய நீ போதுமானவராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாக கடந்து செல்லுங்க ஆண்டவரே. எக்ஸாமுக்காக தேர்வு எழுத ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு ஞாபகம் இல்லையே, எனக்கு படிக்கிற பாடங்கள் எல்லாம் மறந்து போகிறேன் என்று அங்கலாக்கிற பிள்ளை நல்ல ஞானத்தை கொடுக்கிற தேவனாக கடந்து செல்லுங்க ஆண்டவரே. சோர்ந்து தாழ்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாட்டில் நடக்கிற யுத்தத்தினால் வேலை இழந்து காணப்படுகிற பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நல்ல நேசராக நீ கடந்து செல்லுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனாக ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து செல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே யாரையாவது ஆண்டவரே பிறந்த நாள்
விழா ஆண்டவரே கொண்டாடுற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரே, அதுபோல திருமண நாளை ஆசிரியர்களாக இருந்திருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகளை வழிநடத்தின் ஆண்டவரே. வருகிற புதிய வருஷம் ஆண்டவரே அவர்களுக்கு நன்மையுள்ள ஆண்டாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வயதை கூட அவர்களை திருப்பி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய வாய்ஸ் நாட்கள் முழுவதும் ஆண்டவரே சந்தோஷத்தை காண உதவித்தார். சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. உலகத்தில் ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தோடு வாழ வேண்டிய கிருபை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களாலும் பெற்று இந்த வருடம் முழுவதும் நன்மையால் நிரப்ப நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண நாளை காணும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரம் கூடந்தது ஆண்டவரே. இந்த வருடம் ஆண்டவரே அவளை ஆசீர்வாதத்தின் வருடமாக காணப்பட உதவித்தாரும். ஒருவருக்கு ஒரு புரிந்து தங்களை விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய கிருபை அவளை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையினால் அவளை திருப்தியாக்கிற போறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதுபோல் ஆண்டவரே, வேலை இன்மையினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். வேலை இல்லாமல் திண்டாத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எவ்வளோ படித்து எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, நான் தேர்வு எழுத எனக்கு முடியவில்லையே ஆண்டவரே, தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. அவள் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து அது சீக்கிரத்தில் ஆண்டவரே அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆஸ்பத்திரியில் நோய்வாய்ப்பட்டு கலந்துற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. நீ ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் செபிக்கிறேன். அவள் பாடி துதி செய்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சத்ருவானன் பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே, இந்த பாவ உலகத்தில் வாழும்போது ஆண்டவரே மற்றவர்கள் மூலமாக ஏமாறாதபடி ஞானமாக நடக்க வேண்டிய கிருபை நீ ஒவ்வொருக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்னும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக செபிக்கிறேன். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை நடத்துகிற நம்முடைய மகனுக்காக செபிக்கிறேன் ஐயா. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை நடத்த நல்ல ஞானத்தை கொடுங்க, தேவையான பணத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களையும் திறந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் நாட்கை நல்லபடியாக அமைய எங்களை வாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவோடு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை ஓய பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தை ஆசீர்வதியும் மாறி மாறி ஒருவருக்கு ஒரு அடித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே எங்கள் தேசத்தோட சமாதானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. இனி எங்கள் வருகிற எலெக்ஷனுக்காக செபிக்கிறோம். இந்த மாதம் எங்கள் நடக்கிற நல்ல எலெக்ஷன் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இங்கே நடத்துகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. இயேசுநாள் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக அமைய தேவனுடைய கிருபை உங்களோடு ஒவ்வொருவரோடும் இருக்க நான் தேவனே முன்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.